Hello everyone and welcome to Suga's Kitchen. வணக்கம். So இப்போ சம்மர், early summer, no rain, no April showers இந்த மாதிரியே போயிட்டு இருக்கு வெதர். ஸோ ஏலகிரியிலேயே யூஸ்வலாக ஏப்ரல் மாதம் ஒரு மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன மழையெல்லாம் ரொம்ப கூலாக இருக்கும். ஈவன் வெயில் நல்ல பளிச்சு நடிச்சா கூட குளிர் காத்தடிச்சுட்டே இருக்கும். ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் வெப்பம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையுமே ஜாஸ்தியாக இருக்குது. குழந்தைகளுக்கு ஹாலிடேஸ் அண்ட் எலெக்ஷன் ஃபீவர். ஸோ ஜாஸ்தி எங்கேயும் மூமெண்ட்டு இது முடியலங்கிற டைமில் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு சிம்பிள் திங்ஸ், நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சுட்டு சிம்பிளாக ஏதாவது பண்ண முடியும்னா ஒரு மாதிரி கூல் ஆஃப் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன ஐடியாஸ் தான் இது. ஸோ ஒன்று மிஷ்டி தாய், அதாவது இந்த ஸ்வீட் கர்டு, ஒரு மாதிரி திதிப்பாக இருக்கிற ஒரு தயிர். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா தயிரை இந்த மாதிரி சன்ன சல்லடையில் இல்லைன்னா துணியில், என்கிட்ட இந்த சன்ன சல்லடை இருக்கிறதுனால கட்டி தயிரை இதில் போட்டிருக்கேன். இதில் இந்த தண்ணி எல்லாம் வந்துடும், இந்த கட்டி தயிர் மாத்திரம் நிற்கும். அதை ஒரு கப்பில் வச்சுட்டு குறுக்கின பால், ஸோ ஒரு 10 நிமிஷம் பாலை நல்லா கொஞ்சமாக சர்க்கரையை போட்டு கொதிக்க வச்சிடலாம், கட்டி ஆகிடும். அதையும் கலந்து நல்லா பீட் பண்ணி, நீங்கள் மிக்சியில் கூட போடலாம் இதை, இல்லைன்னா நல்லா பீட் பண்ணிவிட்டு மூடி நம்ம எப்போவும் தயிர் துவைக்கிற மாதிரி ஒரு இடத்துல ஒரு 6 to 7 hours கிச்சனில் ஓரமாக வீங்கும். நம்ம எப்படி டெய்லி தயிர் துவைச்சி வைப்போமோ அதே மாதிரி. ஒன்லி திங் இதில் குறுக்கின பாலும் இந்த கட்டி தயிர் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இந்த கட்டி தயிர் ஹங் கேர்டும் போதுக்கு அதை கலந்து வச்சுருக்கு. ஸோ இதில் நீங்கள் கேரமலைஸ்ட் சுகரும் ஆட் பண்ணலாம். ஆனால் நான் ஆட் பண்ணல, பிளெயின் சுகர் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிவிட்டா நம்ம அந்த வேலையை பண்ண மாட்டோம். ஐயோ இதெல்லாம் இன்னும் கேரமலைஸ் பண்ணி அதை கூல் பண்ணி போட்டு எல்லாம் வேணும்னு. இது குயிக்காக குழந்தைகளுக்கு பண்ணி கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி சட்டியில் ஊற்றி வச்சு 6 to 7 hours வெளியில் வச்சுட்டு அது கட்டியான அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே கட்டியாக இப்படி எடுத்தால் கட்டியாக இருக்கும். ஸோ இது தோஞ்சதுனால நல்ல ஸ்வீட்டாகவும் இருக்கும். அந்த தயிரோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். பிகாஸ் அந்த ஹங் கர்ட் அண்ட் அந்த குறுக்கின பால் எல்லாமே சேர்ந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப கூலிங் ஃபார் ஹெல்த். அது கூட்டத்தில் நீங்கள் நட்ஸ் என்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஐடியா. இதை கேரமலைஸ் பண்ணனா நீங்கள் சுகரை ஒரு கடாயில் போட்டு ஹீட் பண்ணேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆகி ப்ரௌன் ஆகும், அதை ஆட் பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணேன்னா பிளெயின் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வெறும் கப்லேயோ இதுலேயோ கட்டோரிலையோ வைக்கலாம். நான் இந்த டெரக் அதில் வச்சுருக்கேன். அண்ட் இன்னொரு ஐடியா என்னென்னா கோல்டு காஃபி. ஸோ காஃபியை ஹாட்டாக குடிக்க பிடிக்கும், பட் கோல்டு காஃபி இந்த சம்மரில் நல்லாயிருக்கும். உங்களோட ஃபேவரட் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், சில்டு மில்க்கு, மிக்சி, இது 3 இருந்தால் போகிறோம். நீங்கள் நம்ம இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி மிக்சியில் நல்லா ஒரு அடி அடித்து இந்த மாதிரி கிளாஸ் டம்ளரில் போட்டு ஒரு பீஸ் ஆஃப் ஐஸும் போட்டுட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கோல்ட் காஃபி. இதெல்லாம் என்னென்னா ரிஃப்ரெஷிங் ட்ரிங்க். ஸோ குடித்ததுமே ஒரு எனர்ஜி வரும், ஒரு எனர்ஜி பூஸ்ட் வரும். ஸோ சம்மரில் நம்ம சோர்ந்து போய் உட்காந்துருக்க வேண்டாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி சிம்பிள் திங்ஸ் சிம்பிளாக பண்ணி சாப்பிட்லாம். கோல்ட் காஃபி ஒரு ஆப்ஷன். ஸோ நம்ம என்ன கோல்ட் காஃபி பேசினாலும் ஈவன் சம்மரில் சுட சுட நம்ம ஃபில்டர் காஃபி, அப்படியே அந்த ஸ்ட்ராங் அரோமாவோட ஸ்ட்ராங் ஃபில்டர் காஃபி குடித்தா அது ஒரு மாதிரி நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்கும். நிறைய பேருக்கு நல்ல வெயிலில் போட்ட இல்லைன்னா வெயிலேருந்து வந்த உடனே ஒரு ஸ்ட்ராங் காஃபி குடித்தா நல்ல ஒரு ரிலாக்ஸிங் ஃபீலிங் வரும். அதுக்கு தான் இந்த மொக்கா பாட்டில் எப்போவுமே ஸ்ட்ராங் காஃபி டிகாக்ஷன் கிடைக்கும். அதுலேருந்து கொஞ்சம் போட்டு நல்ல சூடாக பால், ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் உங்கள் ஃபேவரட் காஃபி பவுடர் இந்த மாதிரி நுரையோட சுட சுட காஃபி குடித்தா அது சம்மர்லேயும் சரி, வின்டர்லேயும் சரி, ரெய்னி சீசன்லேயும் சரி, எனி சீசன்
pure filter coffee is best. ஸோ ஹெல்த்தி ஹோம்மேட் ட்ரிங்க்ஸ், அதாவது நம்ம இந்த ஃபிஸி ட்ரிங்க்ஸு கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து ஒரு டெம்டேஷன் தான் குடிக்கலாம் அப்படின்னு. அதையும் வந்து வெளியில் பொறுத்த விளையாடத்தை குடித்தாலும் நம்ம வந்து வீட்டிலேயே கொஞ்சம் எல்லாம் பண்ணி ஈவன் குழந்தைகளை இன்வால்வ் பண்ணி பண்ண வைக்கலாம். ஒரு குரூப் ஆஃப் சில்ட்ரன் அப்பார்ட்மெண்ட்ஸில் விளையாடிட்டு இருக்காங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருமா சேர்ந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் ஒரு ஃபன்னோட அவெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நீங்கள் சூப்பர்வைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி குடித்து ஹைட்ரேட்டும் ஆவான், என்ன சின்ன சின்ன விஷயங்களும் கற்றுப்பா, ஜாலியாக ஒரு டீம் ஒர்க் மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒன்று பானகம். ஸோ வெல்லம் வந்து காய்ச்சி வச்சுருந்தேன்னா அதில் வந்து கோல்ட் வாட்டரை ஆட் பண்ணி பானகம், இது வந்து கொஞ்சம் தயிரில் தண்ணி ஆட் பண்ணி நீர்மோர், வாட்டர்மெலன் நிறைய கிடைக்கிறது இப்போ வாட்டர்மெலன் ஜூஸ், இது நான் அப்போ காட்டின கோல்ட் காஃபி. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு ஐஸும் போட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நம்ம குழந்தைகளுக்கு வந்து அவளையும் இன்வால்வ் பண்ணி இந்த மாதிரி சிம்பிள் ஹோம்மேட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணுறத அவளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த மாதிரி அவைலபிள் அட் ஹோம்ங்கிறது தெரியும். இப்போ எப்போவுமே கடையில் வாங்கிறது அவளுக்கு இதெல்லாம் தெரியாமையே போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து சம்மர் ட்ரீட், சம்மர் டிப்ஸ். ரொம்ப ரிஃப்ரெஷிங் அண்ட் வெல் ஹைட்ரேட்டிங். இப்போ கிடைக்கிற ஃப்ரூட் வந்து வாட்டர்மெலன், நன்னாவும் கிடைக்கிறது, நிறைய கிடைக்கிறது. அதை வந்து குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்கலாம். பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் 90% வாட்டர். ஸோ இந்த வாட்டர்மெலன், கிரேப்ஸ் எல்லாம் வந்து ஜூஸியாக நல்லா இருக்குது. அதெல்லாத்தையும் நிறைய கட் பண்ணி அவள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வந்து சாப்பிட்ற மாதிரி இந்த சம்மரில் அட்லீஸ்ட் ஃபியூ டேஸ் பண்ணினா நல்லாயிருக்கும். ஸோ கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்காதிக்கு இந்த மாதிரி சம்மரில் வந்து குயிக்காக கோல்ட் திங்ஸ் பண்ணி சாப்பிட்லாங்கிறது டிப்ஸ் தான் இது. இப்போ வந்து நம்ம ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கணும், கிளைமேட் சேஞ்சுங்கிறது வந்தாச்சு. ஸோ இட்ஸ் ஆல்ரெடி தேர். அதனால் வருஷம் வந்து இந்த டெம்பரேச்சர் ஏறிட்டு தான் போகுது. அண்டு நமக்கு வந்து எவ்ரி இயர் ஒரு ஏஜ் ஜாஸ்தியாக அது இன்னும் ஜாஸ்தியாகவும் தெரியாது. ப்ளஸ் ஸ்கூல் சில்ட்ரன் இவளுக்கெல்லாம் வந்து டீஹைட்ரேட் ஆகாமல், எல்டர்லி பீப்புளுக்கெல்லாம் டீஹைட்ரேட் ஆகாதுக்கு, யாருக்குமே டீஹைட்ரேஷன் வராதுக்கு பார்த்துக்கிறதுக்கு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ், சன்ஸ்க்ரீன் இதெல்லாமும் முக்கியம். பட் இன்டர்னலாக நம்ம என்ன எடுத்துக்கிறோங்கிறதும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த சின்ன சின்ன டிப்ஸு சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக பண்ணலாங்கிறது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட்.